உங்கள் வீட்டில் அதிகமாக சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கா? தினமும் யாருக்காவது கோவம் வருது, ஏதோ சத்தம் போடுறாங்க, ஒரே சண்டையாக இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்குது, அட்மாஸ்ஃபியர் நல்லா இல்லை, எனர்ஜி நல்லா இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஒரு விஷயத்தையும் போய் நீங்கள் சரி பண்ணுறது முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அந்த வீட்டோட எனர்ஜிங்கிறது கொஞ்சம் இன்னும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா எல்லார் மனமுமே இன்னும் கொஞ்சம் நிதானமாக செயல்படும். அப்போ இந்த சண்டை சச்சரவு அந்த அளவுக்கு வராது. அதை நீங்கள் எப்படி பண்ணலாம்? தினமும் கண்டிப்பாக ஒரு விளக்கேற்றுங்க. சின்ன ஒரு பூஜை உங்களால் என்ன முடியுமோ, ஒரு விளக்கேற்றி ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறதாவது கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணுங்கள். தினமும் கொஞ்ச நேரமாவது ஒரு சாமி பாட்டு, ஸ்லோகங்கள், தெய்வீகமான இசை, இதெல்லாம் வீட்டில் நிச்சயமாக போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கலர்ஸ் அப்படிங்கிறது நான் என்னுடைய ஆல்ஃபா தியானம் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நிறங்கள் பொழியும் போது முக்கியமாக வெள்ளை நிறம், தியானம் கொஞ்சம் செஞ்சு கண்களை மூடி உங்கள் வீட்டில் அப்படியே வெள்ளை நிறம் பொழிஞ்சு நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் கரைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும். டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, நான் மற்ற கலர்ஸ் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன், பட் வெள்ளை நிறம் மட்டும் பண்ணிங்கனாலே நெகட்டிவிட்டி குறையும். அது குறையும் போது இந்த சண்டை சச்சரவும் குறையும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்கிறவங்களோட பேசும்போது, அது குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் அன்போடு பேசி பழகுங்க. அதே மாதிரி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், சரி நம்ம வீட்டில் நம்மெல்லாம் நிதானமாக தான் பேசுவோம், நார்மலாக தான் பேசணும், சத்தமாகலாம் பேசக்கூடாதுங்கிறது சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வரும்போது வீட்டு அட்மாஸ்ஃபியருங்கிறது மாறும். பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அதை எப்படியெல்லாம் கொண்டு போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரியாக்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறோம், அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த எனர்ஜியை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜியாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய பிஹேவியர்லையும் நீங்கள் அதை பார்க்க முடியும்.